நாகராஜ் ஒரு சிறந்த எழுத்தாளர். ஒரு கொள்கை பிடிப்புடன் அவர் தொடர்வதைகளை எழுதி வருபவர். நாகராஜ் எழுதுவதை ரசித்து சுதந்திரமாக எழுதுகிறார். தன் தொடர்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அழகாக சித்தரிக்கிறார். அதில் 50வது கொலை செய்யத் துடிக்கும் ஒரு வில்லன், தனது மகனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாமல் தவிக்கும் ஒரு வேலைக்காரி, நீட் தேர்வினால் டாக்டராக முடியாமல் தவிக்கும் ஒரு ஏழை விவசாயி மகள் என 3 அழுத்தமான கதாபாத்திரங்களை எழுதி கதையில் பல திருப்பங்களை கொண்டு வருகிறார். ஒரு நாள் திடீரென அவர் எழுதிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் அவர் வீடு தேடி வருகின்றனர். உங்கள் கதையை மாற்றுங்கள், அதனால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது, எங்களை இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றலாமா? அதற்கு கதையை மாற்றிவிடுங்கள், அல்லது எங்களுக்கு தீர்வு சொல்லுங்கள் என அவரை கேட்கிறார்கள். அதற்கு நாகராஜன், இது என் கற்பனை, என் இஷ்டப்படிதான் எழுதுவேன் என சொல்ல கதையில் உள்ள கதாபாத்திரங்கள் அனைத்தும் அவரை துரத்த ஆரம்பிக்கின்றன. அவர் பயந்து ஓடுகிறார். பிறகு என்ன ஆனது, நாகராஜ் என்ன செய்தார் என்பதே மாயக்கூத்து படத்தின் மீதி கதை.